Greetings to all the viewers. Today in English learning we are going to see some important content. Okay, so we are going to learn a new things. பாருங்க, ologist அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் இன் சம்திங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு துறையில் நிபுணராக சிறந்தவராக இருக்கிறவங்கள ஆலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஆலஜிஸ்ட் இட் மீன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் சம்திங். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், பேத்தாலஜிஸ்ட். பேத்தாலஜி அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடீஸ் டிசீசஸ். ஸோ நோயை பற்றி படிக்கிறவங்கள, நோய்களை பற்றி படிக்கிறவங்கள பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆர்னித்தாலஜி அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் லேர்னிங் அபவுட் பேர்ட்ஸ். பறவைகளை பற்றி படிக்கிறத ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த பறவைகளை பற்றி ஆய்வு செஞ்சு படிக்கிறவங்கள ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட். தென் என்டமாலஜி அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் லேர்னிங் அபவுட் த இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், பூச்சிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இன்செக்ட்ஸை ரிசர்ச் பண்ணி படிக்கிறவங்கள என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டமாலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் who studies about insects. தென் ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜி இட் இஸ் அ காமன் டேர்ம், மோஸ்ட் ஆஃப் them you know. ஆர்கியாலஜி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி அபவுட் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ். ஸோ கலை மற்றும் கட்டிடக்கலை அதை பற்றி படிக்கிறத ஆர்கியாலஜின்னு சொல்கிறாங்க. அதை ரிசர்ச் பண்ணுறவங்கள ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு we are calling. தென் சோசியாலஜி இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. மனித சமூகத்தை, சமுதாயத்தை பற்றி படிக்கிறத சோசியாலஜி. ஸோ ஒன் who research and study about the human society is called sociologist. தென் ஜியாலஜி, ஒன் who studies about the earth. ஸோ பூமியை பற்றி, நம்ம வாழ்கிற புவியை பற்றி படிக்கிறவங்கள ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாலஜி இட் இஸ் அ டேர்ம் அண்ட் ஸ்டடி ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டடி அபவுட் த எர்த். தென் லிங்விஸ்ட். லிங்விஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்விஸ்டிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ். லேர்னிங் எ லாங்குவேஜ் இஸ் கால்ட், ஸ்டடி ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ் இஸ் கால்ட் லிங்விஸ்ட். ஓகே, லிங்விஸ்டிக்ஸ். ஸோ லிங்விஸ்ட் அப்படின்னா ஒன் who studies about the language and their structure. ஒரு மொழியினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய ப்ராசஸை பற்றி படிக்கிறவங்கள லிங்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சீஸ்மாலஜி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி அபவுட் எர்த்குவேக்ஸ். ஸோ நிலநடுக்கத்தை பற்றி படிக்கிறத சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறவங்கள சீஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹெர்பட்டாலஜி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி விச் இஸ் அபவுட் த ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸ். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னா ஊர்வன, தரையில் ஊர்வன மற்றும் இரு வாழ் உயிரினங்கள் லைக் தவளை, ஆமை, இந்த மாதிரி பாம்பு, பள்ளி, இந்த மாதிரி ஊர்வனை பற்றி, இருவாழ் உயிரினங்களை பற்றி படிக்கிறத ஹெர்பட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ரிசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணுறவங்கள ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னு we are calling. தென் மெட்டீரியாலஜிஸ்ட். ஓகே, மெட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு டேம் இருக்குது. மெட்டியோராலஜி அப்படின்னா ஒன் who studies about the weather and climate. காலநிலை மற்றும் வானிலை, தட்பவெட்ப நிலையை பற்றி படிக்கிறவங்கள மெட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு we are calling. மெட்டியோராலஜி அப்படின்னா இட் இஸ் a study of learning about the weather and climate. Okay, again the term, the word ologist means specialist in something. Thank you for watching.